கடந்த காலங்களில் பல எழுத்தாளர்கள் மூச்சு எவ்வளவு முக்கியமானது என்றும் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் அது எவ்வளவு அடிப்படையான ஒரு விஷயம் எனவும் எழுதியுள்ளார்கள். அவர்கள் இந்த மூச்சை ஒரு அன்பளிப்பாக சித்தரித்துள்ளார்கள். இருப்பினும் அவர்கள் கூறிய வார்த்தைகளை இன்று நாங்கள் புரிந்து கொள்கின்றோமா? நாங்கள் இந்த மூச்சு எனும் அன்பளிப்பை உலகில் உள்ள அனைத்து மனிதர்களுடனும் பகிர்ந்து கொள்கின்றோம். எங்களது எண்ணங்கள் வேறுபட்டதாக இருக்கலாம், எங்களது கருத்துக்கள் வேறுபட்டதாக இருக்கலாம், நாங்கள் அணியும் ஆடைகள் வெவ்வேறு விதமாக இருக்கலாம், நாங்கள் வெவ்வேறு செயல்களை செய்யலாம், எங்களது கலாச்சாரம் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் எல்லோரும் மூச்செடுக்கின்றோம். மூச்சுதான் வாழ்க்கையின் ஆரம்பமாகவும் உள்ளது, வாழ்க்கையை தக்க வைக்கின்றது. அத்துடன் மூச்சு நிற்கும் பொழுது அதுவே வாழ்வின் முடிவாகவும் அமைகின்றது. மூச்சு எங்களுக்கு ஒரு எளிமையான செய்தியை கூறுகின்றது. விழித்தெழு, வாழ்க்கைக்காக விழித்து எழு என கூறுகிறது. இதுவரை நீங்கள் இந்த உலகத்திற்காகவும் உங்களது பொறுப்புகளுக்காகவும் மற்றும் உங்களது கனவுகளுக்காகவும் மட்டுமே விழித்தெழுந்துள்ளீர்கள். ஆனால் நீங்கள் இந்த உயிர் வாழ்க்கைக்காக விழித்தெழவில்லை. அது முற்றிலும் வேறுபட்ட ஒரு நிலையாகும். அத்துடன் நீங்கள் உயிர் வாழ்க்கைக்கு விழித்தெழும் பொழுது நீங்கள் யார் என்பதனை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் மற்றவர்கள் யார் என்பதையும் அவர்கள் உங்களில் இருந்து வேறுபட்டவர்கள் அல்ல என்பதையும் புரிந்து கொள்வீர்கள். அப்பொழுது அமைதி என்றால் என்ன எனவும் உங்களது வாழ்க்கையில் அமைதியின் பெருமதி என்ன என்பதனையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். முதலும் முடிவும். நீங்கள் உங்களது தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வந்த பொழுது அங்கு ஆணா பெண்ணா என்ற பேச்சுக்கள் நடைபெறவில்லை. அந்த முதலாவது கணத்தில் கேள்வி என்ன தெரியுமா? குழந்தை மூச்சு எடுக்கின்றதா என்பதுதான். அந்த அறையில் இருந்த எல்லோரும் மூச்சை அடக்கிக் கொண்டு அந்த குழந்தை வெளியே வரும்பொழுது நீல நிறமான பிசு பிசு என இருக்கும். அந்த அழகில்லாத குழந்தை முதல் மூச்சு எடுத்து அழும் குரலை கேட்கும் வரை உண்மையிலே மூச்செடுக்காது பார்த்து கொண்டிருப்பார்கள். பின்னர்தான் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். அந்த முதலாவது மூச்சு எவ்வாறு ஆரம்பித்தது தெரியுமா? அது உள்ளே வந்தது, வெளியே அல்ல. ஏனெனில் அங்கு வெளியே செல்வதற்கு எதுவுமே இருக்கவில்லை. அதுதான் முதலாவதாக உள்ளெடுக்கப்படும் மூச்சு. அப்பொழுது எல்லோரும் பெரிய ஆறுதல் அடைவார்கள். முதலாவது மூச்சை எடுத்த உடனேயே குழந்தை நீல நிறத்தில் இருந்து மென்சிகப்பு நிறமாக மாறுகிறது. இப்பொழுது அந்த குழந்தை உயிரோடு இருக்கின்றது. பின்னர் மேலும் முடிவை நோக்கி சென்று பார்த்தால் மீண்டும் இந்த உடம்பு இருக்கின்றது. எல்லோரும் ஆடாமல் அசையாமல் அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எல்லோரும் எதற்காக காத்திருக்கின்றார்கள்? அந்த கடைசி மூச்சுக்காக காத்திருக்கின்றார்கள். அது வெளியே போவதுடன் முடிவுக்கு வருகின்றது. அது மீண்டும் உள்ளே வரப்போவதில்லை. இது அவ்வாறுதான் உள்ளது. உங்களை ஒரு இயந்திரத்துடன் ஆஸ்பத்திரியில் இணைத்து இருந்தால் அது பீப் என்ற சத்தத்துடன் நீங்கள் இறந்து விட்டீர்கள் என கூறுகின்றது. இருப்பினும் நீங்கள் இன்னமும் மூச்சு எடுத்துக்கொண்டே இருக்கின்றீர்கள் என்றால் அப்பொழுது வைத்தியர் எதனை அடிப்பார்? உங்களையா அல்லது அந்த இயந்திரத்தையா? அந்த வைத்தியர் முட்டாளே, நீ இறந்து விட்டாய் என அந்த இயந்திரம் சொல்கின்றது என கூறி உங்களை அடிக்க மாட்டார். இல்லை, வைத்தியர் அந்த இயந்திரத்தை அடிப்பார். முட்டாள் இயந்திரமே, நீ பொய் சொல்கின்றாய், நீ வேலை செய்யவில்லை. ஏனெனில் இந்த நபர் இன்னமும் மூச்சு எடுத்துக்கொண்டே இருக்கின்றார் என கூறுவார். நீங்கள் மூச்சு எடுப்பதுதான் உங்களது வாழ்க்கைக்கான அத்தாட்சி. எது உண்மையானது? உங்களின் உள்ளே வருகின்ற இந்த மூச்சு, உங்களது வாழ்க்கை, இவை உண்மையானவை. உங்களது முதலாவது மூச்சை எடுத்த பொழுது நீங்கள் தோல்வி அடைவதற்கான சாத்தியங்கள் அனைத்தும் நின்றுவிட்டன. நீங்கள் வெற்றி அடைந்து விட்டீர்கள். உங்களின் உள்ளே மூச்சு வந்து போகும் வரை நீங்கள் வெற்றி அடைந்தவராக இருப்பீர்கள். இப்பொழுது உங்களின் உள்ளே ஒரு மூச்சு வந்தது. நீங்கள் வெற்றி அடைந்துள்ளீர்கள். உங்களுக்கு இது புரியவில்லையா? நீங்கள் உயிரோடு இருப்பதுதான் உங்களது வெற்றி. உங்களது மூச்சு இலவசமாக வருகின்றது. அது உங்களுக்கு வாழ்க்கை எனும் ஒரு அன்பளிப்பை எடுத்து வருகின்றது. அது மீண்டும் வருவதற்காக உங்களில் இருந்து வெளியே செல்கின்றது. இந்த சிறிய அசைவு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. ஒரு பூரணமான அசையாத நிலையிலே இந்த அசைவு நடைபெறுகின்றது. அங்கு அது எதனையும் எடை போடுவதில்லை. ஒவ்வொரு பகலும் இரவும் அது நடைபெறுகின்றது. அதுதான் உங்களது முழு பிரபஞ்சமும் ஆகும். மூச்சு வருவது, மூச்சு போவது என்னும் அந்த வளையத்தின் உள்ளே உங்களது முழு பிரபஞ்சமும் அடங்குகின்றது. ஏனெனில் ஒரு நாள் அந்த மூச்சு வெளியே செல்லும். ஆனால்
அது மீண்டும் வரப்போவதில்லை. இது மிகவும் வேடிக்கையானது, இல்லையா? அது வெளியே போகின்றது. அதுதான் அந்த கடைசி மூச்சு. அது மீண்டும் வருவதில்லை. அந்த மூச்சு மீண்டும் வருகின்ற நிகழ்வு இனிமேலும் நடைபெறப் போவதில்லை. அந்த கணத்தில் உங்களது பிரபஞ்சம் முடிவுக்கு வந்து விடுகின்றது. மரணத்துடன் விளையாடுவது பலருக்கும் ஒரு மெய்சிலிருப்பை கொடுக்கின்ற ஒரு விஷயமாக உள்ளது. உண்மையிலே ஒவ்வொரு தடவையும் நீங்கள் மூச்செடுக்கும் பொழுது நீங்கள் மரணத்தை வெல்கிறீர்கள். நீங்கள் கயிற்றை கட்டிக்கொண்டு ஒரு மலை உச்சியில் இருந்து பாயத் தேவையில்லை. ஒவ்வொரு தடவையும் மூச்சு உங்களின் உள்ளே வரும் பொழுது அந்த மலையில் இருந்து குதிப்பது போன்ற நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. உங்களால் இந்த மூச்சின் வல்லமையை காண முடிகின்றதா?